மேடம் வேலை முடிஞ்சுச்சு மேடம். 500 ரூபாய் ஆச்சு மேடம். 500 ரூபாயா? 2 ஒயரை தான் கனெக்ட் பண்ணீங்க, அதுக்கு போய் 500 ரூபாய் கேட்குறீங்க? மேடம் 2 ஒயரை கனெக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸினா நீங்களே பண்ணியிருக்கலாம்ல. எலக்ட்ரிஷியனை கூப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்லை மேடம். எலக்ட்ரிஷியன் வேலைலாம் ஒன்றும் சின்ன வேலை இல்லை மேடம். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உயிரே போயிடும். என்னங்க இவ்வளோ அதிகமாக காசு வாங்கினீங்கன்னா அடுத்த தடவை எப்படிங்க உங்களை கூப்பிடுறது? மேடம் அது உங்கள் இஷ்டம் மேடம். நான் செஞ்ச வேலைக்கு நியாயமான காசு தான் கேட்டேன். ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு 500 ரூபாய் கேட்டால் எப்படி? ஒரு 200 ரூபா வச்சுக்கோங்க. மேடம் நான் கரெக்டான ரேட் தான் மேடம் சொல்கிறேன். கௌசி என்னாச்சு? ஏங்க ஒரு 2 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு 500 ரூபாய் கேட்குறாங்க. தேங்க்யூ சார். ஏங்க அவர் 500 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் எடுத்து கொடுத்துருவீங்களா? ஏன் காசு நிறைய வச்சிருக்கீங்களோ? கௌசி அவர் அந்த 500 ரூபாய் கேட்டது 2 ஒயரை முடுக்கினதுக்காக இல்லை, அவரோட லைஃபையே ரிஸ்க்காக எடுத்து இந்த வேலை பார்த்தார்ல அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற அந்த 500 ரூபாய் அவரோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் அவரோட கைத்தொழிலுக்காகவும் தான். ஆனால் நம்மளாம் எதுவுமே அதை பெருசாக பார்க்கறது இல்லை. நமக்கு நம்ம கொடுக்குற காசு மட்டும் தான் பெருசாக தெரியுது இல்லை. இப்போ ஒன்னையும் எடுத்துக்க, நம்ம வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீ தான் பார்க்குற, எங்கள் அப்பா அம்மாவையும் நீ தான் பார்த்துக்கிற, அவ்வளவு ஏன் என் அக்கௌண்ட்ஸையும் நீ தான் மெயின்டைன் பண்ணுற, கரெக்டா? ஆமா. இப்போ திடீர்னு யாராவது வந்துட்டு உனக்கு என்ன வேலை இருக்கு, வீட்டில் சும்மா வெட்டியா தானே இருக்க அப்படின்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தங்க பார்க்குற வேலையை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, புரியுதா? கிட்டத்தட்ட டாக்டரும் எலக்ட்ரிஷியன் ஒன்று தான், 2 பேருமே லைஃப் அண்ட் டெத் தான் டீல் பண்ணுறோம். எப்படின்னு கேட்குறியா? டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது சின்னதாக ஒரு தப்பு நடந்தாலும் பேஷண்டோட உயிர் போயிடும். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கும்போது சின்னதாக ஒரு தப்பு நடந்தாலும் அவரோட உயிரே போயிடும். கரெக்டு தானே? கரெக்டு தாங்க. மற்றவங்களோட வேலையும் அனுபவத்தையும் மதிக்கணும். எலக்ட்ரிஷியன்ஸ் நிறைய பேர் வேலை செய்யும் போது ஷாக் அடிச்சு இறந்து போயிருக்காங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதே இல்லை. அவங்களோட லைஃப்லாம் தினம் தினம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இல்லை. எலக்ட்ரிஷியன்ஸ் பற்றி எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல, இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டே. ஒருத்தர் பார்க்குற வேலையை வச்சு அவங்களை எப்போவுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, சரியா? கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ண மாட்டேங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க ஒரு வேலை செய்ய வந்தாங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அமௌண்ட் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ஒரு வேலை அப்படி டிஸ்கஸ் பண்ணலன்னா வேலை முடிச்சுட்டு அவங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ அதை அப்படியே கொடுத்துருவேன். எலக்ட்ரிஷியன்ஸோட வேலைன்னா சாதாரணமான வேலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சுதோ அவங்க மேலே இருக்க மரியாதையே அதிகமாயிருச்சு. சரிம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, காஃபி மட்டும் போறியா? சரிங்க.